1000 வருஷங்கள் பழமையான சிவன் கோவில் உள்ள சன்னதியில மூலவரா சிவபெருமான் கம்பீரமா காட்சி தராரு. ஆனா இது சிவன் கோவில் இல்ல. இங்க இருக்கிற மக்கள் யார கேட்டாலும் இது முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தோட இந்த சமய அறநிலைத்துறையே பாலசுப்ரமணிய கோவில்னு தான் சொல்றாங்க. சிவனோட 64 திருவிளையாடல்கள்ல 45வது திருவிளையாடல் கதை என்ன தெரியுமா? அதுதான் பன்றிக்கு பால் கொடுத்த படலம். நிறைய பேரு சிவனின் இந்த திருவிளையாடல் நடந்த இடம் இந்த கோவில்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது இங்க கிடையாது. அந்த திருவிளையாடல் நடந்த இடம் மதுரையில. ஆனா இந்த கோவிலோட கதையே வேற. சரி வாங்க, ஏன் இந்த கோவில்ல மக்கள் பன்றிக்கு பால் கொடுத்த திருவிளையாடல் நடந்த இடத்தோட குழப்புறாங்க? சிவன் கோவிலை ஏன் எல்லாரும் முருகன் கோவில்னு சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற பெரியகுளம் ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி புகழ்பெற்ற சோழ பேரரசர் ராஜேந்திர சோழன் இந்த பெரியகுளம் பக்கத்துல இருக்கிற அகமல காட்டு பகுதியில வேட்டையாட வராரு. வராக நதிக்கரையில வேட்டையாடிட்டு இருக்கும்போது புதருக்குள்ள ஏதோ ஒரு அசைவு தெரிவது போல் இருக்கு. அந்த அசைவை நோக்கி வேகமா ஒரு அம்பு விடுறாரு. உடனே சத்தம் கேட்டவுடன் புதருக்குள்ள போய் பார்த்த ராஜாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவர் வேட்டையாடினது ஏதோ காட்டு மிருகத்தை இல்ல, அங்க தன் சின்ன சின்ன குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு இருந்த ஒரு தாய் பன்றியை. அம்மா பன்றி சம்பவ இடத்திலேயே உயிர் பிரிஞ்சிருது. அந்த சின்ன குட்டிகள் எல்லாம் பசியால கத்திட்டு அம்மாவை சுத்தி சுத்தி வந்து அழுகுது. ராஜாவால அதை தாங்க முடியல. அப்போதான் அங்க ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்குது. அந்த குட்டிகளோட பசியையும் அழுகையும் பார்த்து தாங்க முடியாம முருகப்பெருமானே நேர்ல வந்து காட்சி கொடுக்கிறார். அந்த குட்டிகளை காப்பாத்த அவரே ஒரு தாய் பன்றியாய் வடிவத்தை எடுத்து அந்த குட்டிகளுக்கு தன் தெய்வீக பாலை கொடுத்து காப்பாத்துறார். இந்த அசாத்திய கருணையை நேர்ல பார்த்த ராஜேந்திர சோழன் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது முருகானு காலில் விழுகிறாரு. தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாகவும் முருகனோட இந்த பேரன்பை உலகமே கொண்டாடணும்னு நினைச்சுதான் ராஜா இந்த பிரம்மாண்டமான கோவிலை கட்டுறாரு. இப்போ நம்மள பல பேருக்கு ஒரு டவுட் வரலாம். அப்போ முருகனுக்காக கோவில் கட்ட நினைச்ச ராஜா ஏன் சிவனை கொண்டு வந்து மூலவரா வச்சாரு? இல்ல ஏற்கனவே அங்க சிவன் கோவில் இருந்திருக்குமா? அதுல ராஜா முருகன் சன்னதியை மட்டும் தனியா கட்டியிருக்காரா? பதில் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அங்க எந்த கோவிலுமே கிடையாது. வெறும் ஆண் மருத மரமும் பெண் மருத மரமும் 2 மரங்கள் மட்டும்தான் இருந்தது. சோழர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. எவ்வளவு பெரிய கோவிலை கட்டினாலும் மூலவரா சிவபெருமான தான் பிரதிஷ்டை செய்வாங்க. அதனாலதான் முருகப்பெருமானுக்காக இந்த கோவில் கட்ட நினைச்ச ராஜா ராஜேந்திர சோழன் மூலவரா சிவபெருமானை நிறுவி முருகனுக்கு தனி சன்னதியும் அமைச்சிருக்காரு. அதனால இந்த முழு கோவிலையுமே ராஜா ஆரம்பத்துல இருந்தே திட்டமிட்டு தான் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, வேற எந்த சிவன் கோவிலுமே இல்லாத ஒரு அதிசயம் இங்க இருக்கு. சாமி, அம்பாள், முருகன் 3 பேருக்கும் தனித்தனியா ஒரே வரிசையில 3 கொடிமரங்கள் இருக்கு. எல்லாரையும் ஒரே கூரையின் கீழ் சமமா அமைச்சிருக்காரு. ஏன்னா அப்பா அம்மா புள்ளன்னு ஒட்டுமொத்த தெய்வீக குடும்பத்தோட சோமஸ்கந்த தத்துவத்தை உலகத்துக்கே உணர்த்ததான் ராஜா இப்படி ஒரே கூரையின் கீழ் கட்டியிருக்காரு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பல பேரு குழப்பும் அந்த விஷயத்தை பத்தி பார்ப்போம். மதுரையில நடக்கிற சிவனோட 64 திருவிளையாடல்கள்ல 45வது கதை பன்றிக்கு பால் கொடுத்த படலம். இதை கேட்டு நிறைய பேரு பெரியகுளத்துல நடந்ததும் சிவனின் திருவிளையாடல் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது வேற, இது வேற. மதுரையில வைகை ஆற்றுக்கரையில பன்றிக்கு பால் கொடுத்தது சிவபெருமான். அங்க இருந்தது பாண்டியராஜா. ஆனா இங்க பெரியகுளம் வராக நதிக்கரையில பால் கொடுத்துட்டு இருந்தது முருகப்பெருமான். இங்க இருந்தது சோழராஜா.
ஒரே மாதிரி கருணையுள்ள கதையா இருந்தாலும் அங்க செய்தது சிவன், இங்க செய்தது முருகன். அதனாலதான் இலக்கியத்துல இந்த ஊருக்கு குழந்தை மாநகரம், பாலசுப்பிரமணியர் என்னும் குழந்தை பன்றி குழந்தைகளை காத்த இடம் என்றே பெயர் வந்தது. இன்னைக்கும் குடும்ப ஒற்றுமை வேணுன்றவங்க, குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க இந்த கோவிலுக்கு வந்து வராக நதிக்கரையில குளிச்சுட்டு வேண்டிக்கிறாங்க. நீங்க இந்த பெரியகுளம் கோவிலுக்கு போயிருக்கீங்களா, இல்ல இந்த வீடியோ மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதைவிட ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை பார்க்குறேன்.